மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லீரல் கற்கள் பொதுவாக இந்த கல்லீரலில் அதிகமான அந்த சுரப்பு நீர், பித்த நீர் அதிகமாக சுரக்கும் பொழுது அது கற்களாக மாறி பித்தப்பை கற்களாக மாறும். இதைத்தான் கல்லீரல் கற்கள் என்று சொல்லுவார்கள். இதற்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காணாவாழை. இந்த காணாவாழையினுடைய செதில்கள் மரப்பட்ட மாதிரி இருக்கும். அதை நம்ம கஷாயம் மாதிரி போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாலே மிகச்சிறந்த தீர்வு இதற்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றாழை சாறு, கற்றாழை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே பொதுவாக கற்றாழை நல்லா கழுவிடணும். தண்ணியில் ஒரு 10 தடவை கழுவிட்டு நம்ம எடுக்கும் பொழுது அதனுடைய வாசனை, தேவையில்லாத வாசனை மாறிவிடும். அதை எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி தாமிர சுண்ணம் என்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை ஒரு நாட்டு மருத்துவர் ஆலோசனைப்படி அதை நம்ம எடுத்துக்கிடலாம். சித்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம இந்த தாமிர சுண்ணத்தை எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவ ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது 6, 7ஆம் அதிபதிகளின் 6ஆம் இட சம்பந்தம், அது சார்ந்த திசாபக்திகளில் இது போன்ற பித்தப்பை கற்கள், கல்லீரல் கற்கள் ஏற்படுவது இயல்பு.